இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குதத்த ஆராதனை ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. எந்த மனுஷன் உன்னை கைவிட்டாலும் உன் ஜபத்துக்கு வெயிட் கொடுத்துட்டு இருக்க, கனப்படுத்திட்டு இருக்கிற ஆண்டவரை மறக்கவே மாட்டார். இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான் சாவடி. தேவ செய்தியாளர் சகோதரர் டி ஹென்றி சாமுவேல். இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் தரங்கம்பாடி. உன் வாழ்க்கையில நீ கூப்பிட்டு பாரு, சத்தமா கூப்பிட்டு பாரு, கண்ணீரோடு கூப்பிட்டு பாரு, வேதனையோடு கூப்பிட்டு பாரு, உன் ஆண்டவர் அருகிலே வந்து நிற்பார். இப்ப இந்த வாக்கு இல்லாம உங்களால நடக்க முடியாதா? நடக்க முடியாது, நடந்ததே இல்ல. கசப்புகள் கலந்திட்டாலும் பாசம் உள்ள ஒரு மரம் கூட வரும். பிசாசின் கட்டிகள், வில்லிய சூனிய கட்டிகள், வியாதிகள், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற சபை பாகுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9894350683. உனக்கு நம்பிக்கையாய் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் சுருக்கமாய் முடித்து ஒரு 9:30 முடிக்கணும்னு பிரயாசப்படுறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு 3 காரியம். முதலாவது, ஒரு வியாதியின் மத்தியில் உன் நம்பிக்கை இயேசுவா இருப்பாரானால் உன் வியாதி படுக்கையை மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. வியாதியின் மத்தியில் எசையா 53:5 சொல்லுகிறது. வாசிங்களா யாராவது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். எத்தனை பேர் அவருடைய தழும்ப நம்புறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய தழும்ப நம்புறீங்க? எங்க பிரேயர் ரூம்ல எப்பயும் இந்த தழும்பு இருக்கும்யா. அது தரிசனம் பார்ப்பாங்க. எங்க ஊழியக்காரவங்க சிலர் வந்தாங்கன்னா அந்த பிரேயர் ரூம் திறந்து விடுவேன், உள்ள போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தேவனுடைய கரம் அங்க விரித்திருக்கிறதையும் அதுல தழும்புகள் இன்றும் ஈரமா இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய தழும்புகளின் மேல் வைக்கிற ஒருவித நம்பிக்கை, கிறிஸ்துவின் நாமத்தின் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசித்தால், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இந்த எசேக்கியாவுக்கு என்ன பிரச்சனை? மரணத்திற்கு ஏதுவான ஒருவித வியாதி, மரணத்திற்கு ஏதுவான ஒரு பலவீனம். எசாயா வந்தார், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எசாயா வந்தார். அவர் சொன்னார், நீ உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் புலிப்பாலைக்குள்ள புலி இருக்குங்கிறான், உப்பு பானையில உப்பு இருக்குங்கிறான். ஆனால் எசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வருகையையும் ஆண்டவருடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் முன்னறிவித்த ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபட், ஒரு பயங்கரமான வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி சொன்னால் அது அப்படியே நடக்கும். அப்படிதானே? அப்படிதானங்க ஐயா? மாற்று கருத்து இருக்கும் ஐயா? இருக்காது. தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா அது அப்படியே நடந்துடும். அதனால தீர்க்கதரிசியை கண்டா அன்னைக்கெல்லாம் பயப்படுவாங்க, இன்னைக்கெல்லாம் நக்கல் நையாண்டி பண்றாங்க. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஒரு ஊருக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வரனாவே ராஜாவினுடைய இடைக்கட்டெல்லாம் காயின்றோம். ஐயோ வரது எதுக்குன்னு தெரியலையே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாட்ட சொல்லிட்டு போயிட்டார். நான் நினைச்சு பார்ப்பேன், கற்பனையில நினைச்சு பார்ப்பேன்,
எசேக்கியா கோபப்பட்டு இருந்தானா யார் அங்கே இவன் தலையெடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா சொன்னவர் யார் என்பதை அறிந்தான், சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்தான், சொன்ன கர்த்தர் யார் என்பதை இவன் அறிந்திருந்தான். எசேக்கியாவுடைய கேரக்டர் நிறைய நல்ல நல்ல கேரக்டர் இருக்கு, அவன் சில தவறுகளும் அவன் செஞ்சிருக்கிறான். இவன் ஒரு காரியம் செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா? சுவர்புறமாய் திரும்பி படுத்தான். அல்லேலூயா. அவன் ஒரு ஜெபத்தை பண்றான். என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. இன்னைக்கு யாராவது அப்படி சொல்ல முடியுமா? நாம யாராவது சொல்ல முடியுமா? நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா அழுதான். ஐயா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுங்க, நீ மரிச்சிடுவ, இனி இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ இருப்ப, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, இதற்கு பிறகு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த எசேக்கியாவுக்கு உனக்கு தெரிஞ்சிருந்ததுங்க, சொன்னது ஏசாயா மனுஷன், ஆனா சொன்னவரை தூக்கி பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நன்மை நடந்துருங்கிறத எசேக்கியா அறிந்து வைத்திருந்தார். சுவர்பரமாய் திரும்பி படுத்தான், ஓன்னு அழுதான். நான் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்படிப்பட்ட தீர்க்கமான தீர்க்க தரிசனங்கள் உங்களை தேடி வந்திருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனத்தையே மாத்துகிற ஒரு பவர் உன் கண்ணில் இருக்கிற கண்ணீருக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் கண்ணீரை நீ சிந்தி பாரேன். அந்த கண்ணீர், ஒரு பிள்ளைகள் கண்ணீர் சிந்துறதை கர்த்தர் ஒருபோது விரும்ப மாட்டார். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. இன்னைக்கு அருமையான தம்பியோடைய பொண்ணை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்க, ரொம்ப குறையா இருக்குயா. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒரு பொம்பளை பிள்ளை ஏசப்பா கொடுக்கணும்னு. 2வது பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா தான் இருக்குன்னு ரொம்ப ஆசையோடு இருந்தேன். அவன் பயங்கரமான ஆளாக பிறந்திருக்கான். கர்த்தர் நல்லவர். அவன் இங்கே வந்திருந்தானே அங்கே தண்ணி வைக்கிறது, இந்த மைக்கு கொடுக்காது யாரையும் விட மாட்டான். அவன் தான் பக்கத்துலேயே உட்காந்துப்பான், கீழே உட்காந்துப்பான், யாரையும் விட மாட்டான். மைக்கு சவுண்டு கம்மியாக இருந்தால் காதை கடிச்சிருவான். என்ன வைக்கிற நீ, ஒழுங்காக வையும்பான். ஆள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது எவ்வளோ பெருசாக இருக்கும். கர்த்தர் நல்லா தேர்னதா கொடுத்தாரு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பொம்பளை பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த குழந்தைகளை, அது நான் ஒரு பெரிய ஆல்பமே வச்சுருக்கேங்கய்யா. போகிற இடத்துல அந்த பொம்பளை பிள்ளைகளை தூக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு வச்சுருக்கேன். ஒரு ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நான் யார் என்ன பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைலாம் தெரியும் எனக்கு. அந்த பிள்ளைங்க லேசாக அழுதுருச்சுனாவே நமக்கு என்ன செய்யாது? ஆமாம், தாங்காது. எனக்கு 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 என்ன குறித்து பைபிளில் எழுதியிருக்கு, பொல்லாதவனு எழுதியிருக்கு. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி எழுதியிருக்கு? பொல்லாத பயனான. நானே இந்த பிள்ளைங்க அழுகுறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் அழுகுறாங்க? அடிச்சா பிடிக்காது, பிள்ளைகளை அடிச்சா பிடிக்காது. ஆனால் நான் என் பிள்ளைய அடிப்பேன், அது வேற கதை. ஆமென். அப்போ எனக்கே இப்படி நான் ஆண்டவருக்கு பாதி முற்றம் தான் வந்தான். மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தை வருது, டேய் என் பிள்ளை ரொம்ப அழுறான்டா, அவன் கண்ணீரை பார்த்தவனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுடா. அப்படின்னு சொல்லுங்களேன். அவன் அழுகிறது எனக்கு சுத்தமா என்ன செய்யல, பிடிக்கலடா. நீ திரும்பி போய் அவங்ககிட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லு. என்ன சொல்லு? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன். ஒரு சொட்டு கண்ணீர் தான். நீ யாரை நம்பி அந்த கண்ணீரை வடிக்கிற? நீ யாருக்கிட்ட போய் அந்த கண்ணீரை விடுற? என் மனைவி கொஞ்சம் டேஞ்சரான ஃபெலோ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஏன் தெரியுமா? நான் ஏதாவது கோவப்பட்டேன்னு வச்சுங்களேன், ஐயா என்கிட்ட எதிர்த்துலாம் பேசாதுங்க. நேராக பைபிள் ஒன்று, பெரிய பைபிள் ஒன்று வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கிட்டு அந்த ஜெப ரூமுக்கு போவோம். எனக்கு இன்னும் கோபம் வரும். என்ன பண்ண போகிறான்பா? நீங்கள் ஏதாவது என்ன திட்டுறீங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஏய், பஞ்சாயத்து உனக்கு எனக்கும் தான். ஏதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துப்போம். நீ என்ன பண்ணுவ? போய் உக்காந்துட்டாங்க என்ன செய்வ? அழுவ. எனக்கு செட் ஆகாது, கொன்னே போடுவான். நீ ஜெபம் பண்ணக்கூடாது. குறுக்க நிப்ப இப்படி. ஏன் தெரியுமா? அந்த கண்ணீருடைய வேல்யூ என்னன்னு தெரியும்.
நிறைய பிள்ளைகள் எங்கள் ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவர்கள் விட்ட கண்ணீர் தான் எனக்கு முன்னாடி நிற்கும். எத்தனையோ பேர் லட்சங்கள்ல கூட சொல்லலாங்க. கர்த்தருடைய கிருபையினால அப்படி சந்திச்சிட்டேன். எவ்வளோ பேர் கோயம்புத்தூர்ல ஒரு 3 நாள் மீட்டிங் பேசிட்டு இருந்தேன் ஐஆர்ஏ சர்ச்சில். முதல் நாள் கூட்டம் முடிஞ்சிச்சு. இப்படி உட்காந்து டயர்டாக உட்காந்துட்டேன். ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் என்னுடைய சேனலில் இருக்குது. அவங்க லைவ் விட்னஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 1 இயர் கழிச்சு எடுத்து போட்டிருப்பான் அந்த விட்னஸை. 13 வயசு பையன், ஒரு ஆம்பளை பையன் வந்து நின்னா. என்னடான்னு கேட்டேன். அங்கே எனக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணா. எதுக்குடா ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். அவ்வளோதான். அவங்க அம்மா அப்பா அப்படியே தண்ணி ஊற்று சொன்னா, நான் சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னா. அவ்வளோதான், எனக்கு கலங்கிட்டு கண்ணு. 13 வயசு இருக்கும், எதுக்குடா சாகணும்னு நினைக்கிற? என்னதான் உன் பிரச்சனை? படிப்பு இல்லையா? என்ன உன் பிரச்சனை? தூக்கம் வர மாட்டேங்குதா? என்னடா பிரச்சனை சொல்லுடா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோண்டா. அவன் கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் தன்னுடைய ட்ரௌசரை கட்டினாங்க. உள்ளே பார்த்தா இடுப்புக்கு கீழே ஒரு 1/2 அடி ஃபுல்லாக அப்படியே அழுகி இருந்தது. இந்த ட்ரௌசரை கட்டினா பயங்கர ஸ்மெல்லு, சரியான நாற்றம். என்னன்னு கேட்டேன். அவங்க அம்மா அவ்வளோ அழுது, அவங்க அப்பா அவ்வளோ அழுது. ஒரே பிள்ளையா, பிறந்ததுலேருந்து கரப்பாங்கிற நோய், வலி தாங்க முடியல. இவன் தூங்கி 6 மாதம் ஆகுது பாஸ்டர். கையை வச்சுட்டானா, அரிப்புன்னு கையை வச்சுட்டானா, அவ்வளோதாங்க. அவனால் தூங்கவே முடியாது, கையை எடுக்கவே முடியாது, ரத்தமாக ஊற்றும். எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்துட்டோம், பிரிஸ்கிரிப்ஷன் இவ்வளோ வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆவியானுடைய மகிமை என்னை மூடுனுச்சு. அப்படியே அந்த இடத்துல கையை வச்சேன். ஏசப்பா, குஷ்டரோகியே தொட்டு சுகமாக்குன கர்த்தர் நீர். இது சாதாரண விஷயம், என் புள்ள போல இருக்கான், சுகமாக்கிடுங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டு முழங்கால போட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வார்த்தையை சொன்னேன். 3 நாள் கூட்டம் அங்கே நடக்கும்டா, நாளைக்கு வாடா. அடுத்த நாள் வந்தாங்க. முதல் வரிசையில் இன் பண்ணி டை கட்டி ஆண்டவர் ஆராதிச்சு நின்னான். நான் பொய் சொல்லலைங்க, நான் பொய் சொல்லலை. ஸ்டேஜில் வந்து உட்காந்துக்கிட்டு கேட்டேன் அப்படின்னு. அவன் திருப்பிக்கிட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லுங்க. என்னடான்னு கேட்டேன். ஓடி வந்து சொன்னான், 6 மாசத்துக்கு பிறகு ராத்திரி தூங்கி இருக்கிறேன் இந்த அங்கிளுடைய ஜெபத்தில் அப்படின்னா. நான் ஒரு சாதாரண மனுஷங்க, கழுத. இந்த கழுதையோட ஜெபத்தை அப்பா கேட்குறாரு, அந்த கண்ணீரை பார்க்குறாரு. கரெக்டாக இது நடந்தது 2019. 2020 லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அதே சர்ச்சு 3 நாள் புத்தாண்டு ஆசீர்வாத கூப்பிட்டுருந்தாங்க. போனேன். எல்லாம் ஆளு சம ஸ்டைல வந்து முன்னாடி உட்காந்து ஆண்டவர் ஆராய்ச்சி இருந்தான். என்னடா மேடைக்கு வந்தான், கொஞ்சம் கூட வைக்கப்படலை, படான ட்ரௌசரை ஊத்துட்டான். என்னடா பாருங்க அங்கிள், சுத்தமா இருக்கு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? சொன்ன பிறகு யோசிப்பாரோ? வார்த்தையை கொடுத்து விட்டோமே, நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்ற முடியுமா, முடியாதான்னு யோசிப்பாரா? அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை கைவிடவே மாட்டார். அவர் இங்கே சில ஆசீர்வாதங்களை தருகிறார் பாருங்களேன். 15 வருஷம். அப்புறம் சொல்றாரு, நான் உன்னை தப்பு வைப்பேன்றாரு. அப்புறம் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவா இருப்பேன் அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு வருவேங்கிறார். 3ஆவது நாள் எங்க வருவ? ஆலயத்துக்கு வருவேங்கிறார். கடைசி அவனு சொன்னாரு, இது தாண்டா உனக்கு அடையாளம்ட்டார். கையை தட்டுங்களங்க, ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் அப்படிதாங்க, என் தெய்வம் அப்படிதான். அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சுகவீனத்தை கொடுக்கிறவர் அல்ல, சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். சுகவீனத்தின் மத்தியில் ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில், ஒருவேளை மற்றவர்களுடைய வித்தியாசமான பார்வைக்கு மத்தியில் நீ ஆண்டவரை மட்டுமே நம்பி இருந்தவர், அந்த வியாதி உன்னை விட்டு ஓடுறதை நீ பார்க்க ஆரம்பிப்ப. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம், பின்னாடி இருக்க அண்ணன் பார்க்கலாம். ஜீசஸ், glory, glory, glory. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி ஒரு காலாதாரபாஷாலா என்று சொல்லி என் விண்ணப்பத்தை, ஒரு மகிமை ஆலயத்தை மூடி வருகிறது, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் 2004 இறந்து போனார். 2 கிட்னி ஃபெயிலியருங்க, சுகர் 8.5, அதாவது 850, அன்கான்சியஸ் ஸ்டேஜ்.
அப்போதான் நாங்கள் இந்த ஊழியத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாட்கள். எங்களுக்கு எந்த ஸ்தாபனம் கிடையாது, என்னை யாரும் கை நீட்டி இவனை ஊழியத்துக்கு பயன்படுத்துங்கன்னு யாரும் சொன்னது கிடையாது. அதை நான் விரும்புகிறதும் கிடையாது. கர்த்தருக்கு சித்தமானால் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்பேன். எதுவும் ஊழியம் இல்லையா, வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இல்லை எங்கேயாவது சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். அப்போது காரைக்காலில் மதனி ஹாஸ்பிட்டல் இப்போ இருக்கிறது, அப்போ சுகம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு உங்கள் அப்பா இறந்துருவார், இன்னொரு ½ அன் ஹவர் கூட இருக்க மாட்டார், ஏன்னா கிட்னி டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு, சுகர் 850 இருக்குது, அதனால் வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க அப்படின்னாரு. எங்கள் அம்மா மட்டும் சொன்னாங்க, டேய் தம்பி இவ்வளோ நாள் பார்த்துட்டோம், விட்டுறக்கூடாதுரா, நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போய் பார்ப்போம். அப்போ கார்லாம் கூட கிடையாது, வசதி இல்லை. அப்போ ஒரு அம்பாசிடர் ஒன்று ஒரு நண்பர் ஒருத்தர் வச்சுருந்தார், அவர் 20 கிலோமீட்டர் போனாருன்னா பேனட்டை தூக்கி வச்சுட்டு காற்று வாங்கிட்டு இருப்பார், அப்படிப்பட்ட ஒரு கார் அது. அதை வச்சுக்கிட்டு போனோம். போகும்போதே அன்கான்சியஸ் ஆகிட்டார் எங்கள் அப்பா. போய் உள்ள அட்மிஷன் போட்டோம். அப்படியே சுகர் ஏறிக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, கஷ்டப்படும் போதெல்லாம் அப்பா கூட இருந்துட்டார். இப்போ ஊழியம் வளர்ந்து நல்லா இருக்கும், 4 பேர் மதிக்கிற இடத்துல ஏசப்பா நிறுத்தி வச்சுருக்குறாங்க, இப்போ நம்ம அப்பா நான் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எங்கள் அப்பாவை நான் இறக்குறதுக்கு, அவர் இறந்து போகிறதுக்கு நான் விரும்பலை. மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் ஐசியூவில் கொண்டு உள்ளே விட்டுட்டு நேராக எங்கே ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியல, நேராக பாத்ரூம் உள்ளே போயிட்டேன். அங்கே இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டேன். போனால் அது மெடிக்கல் காலேஜில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, வாசனையாக இருக்குமா, சுத்தமாக இருக்குமா, பயங்கர ஸ்மெல்லு. ஒரு பாத்ரூமில் திறந்துருந்து உள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே நெடுமுட்டி போட்டு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார் 8 மாதம் 5 நாள் உயிரோடு இருப்பார் உங்கள் அப்பா. இந்த 8 மாதம் 5 நாள் அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஊழியத்தில் யூஸ் பண்ணிட்டான்ட்டார். எங்கே வச்சு பேசினார்? ஆமாம், அவர் இடத்த பார்க்கறது இல்லை, இருதயத்தை பார்க்குறாரு. வந்து ஒரு ½ அன் ஹவர் இருக்கும், வந்து பார்க்குறேன் எங்கள் அப்பாவுடைய சுகர் லெவல்லாம் குறைஞ்சி 140க்கு வந்துருச்சியா. கரெக்டாக 8 மாதம் 5வது நாள் வருது. நான் வெளியில் ஒரு வேலையாக வெளியில் இருக்கிறேன், ஆண்டவர் பேசுகிறேன், உங்கள் அப்பாவை நான் எடுத்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் பொய் சொல்லலை, பலிபீடத்தில் இன்னும் பேசுகிறேன். எங்கள் அப்பா மரிக்கும் போது என்னுடைய கையில் தான் மரித்தார். வீட்டுக்கு போயிட்டேன், என் கையில் தான் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே மரித்தார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ எல்லாரையும் போல் சாதாரணமாக ஊழியம் செய்யக்கூடாது. கடைசியாக பேசின வார்த்தை, தினகரனை போல ஊழியம் செய்ய, உன் பாட்டு உன் பிரசங்கம் அநேகருடைய கண்களை குளமாக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரும்போது எங்கள் அப்பாவை நான் நினைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். 8 மாதம் 5 நாள் தினம் என் ஊழியத்தை ரசிப்பார், தினம் என் ஊழியத்தை விசாரிப்பார். பயங்கர குடிகாரா இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார், ஏசப்பாக்குள்ள வந்தார், கர்த்தரை தேட ஆரம்பிச்சாரு, மகிமையிலே பிரவேசித்தார். ஆமென் சொல்லுங்களேன். வியாதியோடு தேவன் அப்படியே விடுறவர் அல்ல. உன் வியாதிகளை சுகமாக்கி வாழ்க்கையை பரிபூரணப்பட்ட பிறகுதான் அவர் செய்ய வேண்டிய சகல காரியம் செய்வார். கையை தட்டி ஆமென் சொல்லி நீ நினைக்கிற, ஐயோ அகால மரணம் இல்லை, என் பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியம். மலேசியாவில் இன்னைக்கு ஒரு சாட்சி, மலேசியாவில் ஒரு தம்பி வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகி மேலே இருக்கிற ஸ்கல்லு உடஞ்சி மூளைகளெல்லாம் அடி. டாக்டர் சொல்லிட்டாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம், கொத்துக்கறி மாதிரி வந்து கிடக்குறான், ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம், சுகமானா பார்க்கலாம், இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுங்க. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு அந்த புள்ள சூப்பராக இருக்கிறான் ஐயா. ஆமென் சொல்லுங்களேன். பொய் சொல்லலைங்க. உன் வியாதியை சுகமாக்குறவரை நோக்கிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 4:1 வாசித்தால், என் நீதியின் தேவனை நான் உம்மை கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். ரெண்டாவது, நெருக்கமான சூழ்நிலையில ஆண்டவரை நம்புங்க. நெருக்கமான சூழ்நிலையில, நெருக்கத்தின் மத்தியிலே இருந்த என்னை விசாலத்தில் கொண்டு வந்தீர். மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் எங்க கொண்டு வந்து விட்டார் ஆண்டவர்? ஒரு செழிப்பான இடம். ஆமென் சொல்லுங்க. ஒரு நெருக்கம். கிறிஸ்தவ சபையே இன்னைக்கு நெருக்கத்தில் தான் இருக்குது. ஃப்ரீயா ஒரு காரியத்தையும் பண்ண முடியல. இல்லை, ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு அம்மாவுக்கு கட்டி உள்ள போனுச்சு, வைரல் பண்ணி விட்டான். ஒரே நாள் ராத்திரி 10 லட்சம் பேர் போயிட்டு 10 லட்சத்துக்கு போயிட்டேன். என்னுடைய வீடியோ பயந்து போயிட்டேன். ஐயோ என்னடா அது
மற்றவனை மாதிரி நம்மளை போட்டு கொள்ளையில் எடுத்து விட்டுருவாங்களோன்னு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினார். பல நெருக்கங்கள் பொருளாதாரத்தில் வரும், இல்லை சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். நம்முடைய பேரண்ட் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்முடைய பிள்ளைகள் நம்மளை புரிஞ்சிக்காது. சங்கீதக்காரன் சொல்றாரு, நெருக்கத்தில் இருந்த என்னை தேவன் விசாலத்திற்கு கொண்டு வந்தேன். ஆமாம், நான் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கலாக சொல்லவா, உங்க நெருக்கம் எல்லாம் மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க. ஐயா சொன்னார், இந்த சபை இப்படி கட்டணும்னு ஆசைப்பட்டாராம். கட்டுவீங்க ஐயா, கட்டுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் அப்படி பண்ணணும், இப்படி இல்லை, சபையை இப்படி கட்டணும், இப்படி இல்லை, இப்படியும் கட்டுவீங்க, இப்படியும் கட்டுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். உத்தமமாய் நாம் வாழும்பொழுது தேவன் நம்மை நெருக்கத்தில் வைக்க விரும்புகிறதில்லை, நெருக்கத்தினின்று விடுதலையாக்கி விசாலத்திற்கு கொண்டு வரதான் விரும்புகிறார். அவர்கள் எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார். இவங்களை பார்த்து நான் சொல்றேன், நெருக்கத்தில் இருக்கீங்களா? சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குதா? என்னதான் ஆலயத்துக்கு போனாலும், என்னதான் கர்த்தரை தேடினாலும், என்னதான் தெய்வத்தோட இருந்தாலும் அந்த நெருக்கம் மாற மாட்டேங்குதுன்னு கவலையில் கண்ணீரில் இருக்கிறீங்களா? தேவ நிச்சயித்த இந்த நாளில் அந்த நெருக்கத்தை, அந்த நெருக்கத்தின் சங்கிலியை கர்த்தர் உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நெருக்கத்தில் தேவன் உங்களுக்கு விசாலத்தை கொடுப்பார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையமற்று போயிற்று. ஒரு கூட்டத்தார் டிராவல் பண்ணவங்களுக்கு உள்ள பவுல் இருக்கிற, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை அற்று போகும். ஏன்? அந்த நெருக்கம், அந்த நெருக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென்னு? எனக்கு சொல்லப்பட்டபடியே வாக்குத்தத்தங்கள் உண்டு. நம்மை வாழ வைக்கிற வாக்குத்தத்தங்கள், நம்மை திடனாய் மாற்றுகிற வாக்குத்தத்தங்கள் பைபிள் சொல்லுதுங்க. அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 27:10 படிங்களேன். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை பவுல் எச்சரித்தான். நீங்க நின்று ஒரு தேவ மனுஷன் இவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கிறாரா இல்லையா? அன்றைக்கு ஒரு கப்பலுக்கு ஒரு பவுல், இன்றைக்கு இந்த பேழைக்கு ஒரு தேவ மனுஷன். நாங்கெல்லாம் விருந்தாடி, வருவோம் போவோம். பர்மனன்ட் யாரு? எச்சரிக்கிறார். அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இந்த யாத்திரையினாலே, சுருக்கமா போறேன், டைம் ஆகுது, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கு மாத்திரமல்ல, ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும், கப்பலுக்கு சேதமும் வரும் சொன்னார் இல்லையா? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். யார நம்புற? யார நம்புற? உன் நம்பிக்கை யாரு? ஒரு தேவ மனுஷன் இங்கே நின்று உபவாசத்தோடு, கண்ணீரோடு, அர்ப்பணிப்போடு சொல்லுகிற வார்த்தையை, அந்த எச்சரிப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு பெரிய நெருக்கத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அவல நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். இல்லையா? சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற 10 ரூபா 20 ரூபா காணிக்கையில் அவர் பிழைக்கிறது இல்லைங்க, அவர் கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்கள் அப்படித்தான். சில வேளைகளில் சில காரியங்கள் சொல்லுவேன், ராத்திரி 12 மணிக்கு சொல்லுவேன், ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இப்படி ஒரு பாதிப்பு வரப்போகுது அல்லது இப்படி ஒரு நன்மை வரப்போகுது. சொன்னது இது வரைக்கும் கர்த்தர் தரையில் போட்டதே இல்லை.
எல்லாரும் கேட்டாங்க, கொரோனா வந்தது நீ யாராவது சொன்னா? நான் சொன்னேன் சபைகள் அடைக்கப்பட போது ஒரு தரிசனம், வித்தியாசமான தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். என் ஆவிக்குரிய தகப்பனை வச்சு என்கிட்ட காட்டினார். அவர் போய் படுத்து பெட்ல ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும், ஏன்னு ஊழியத்துக்கு கிளம்பி கோட் ஷூட்லாம் போட்டு வெளில போயிட்டு வந்து படுத்துட்டீங்க, சபைகள் மூட போதுறான்னு அவர் சொன்ன மாதிரியும் சொன்ன ஏதோ ஒன்று வரப்போகுது தேசத்திற்குள் சொல்லி அடுத்த வார சபைகள் மூடப்பட்டது. ஊழியர்கள் எதற்கு? தீர்க்கதரிசிகள் எதற்கு? உன் வாழ்க்கையில நீ நெருக்கத்தை பார்க்க கூடாது என்பதற்காக, வியாதியை பார்க்க கூடாது என்பதற்காக, பலவீனத்தை பார்க்க கூடாது என்பதற்காக, இந்த நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு ஊழியக்காரன் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இவன் சொன்னது அப்படியே நடந்தது. அங்க என்ன நடந்துச்சு? சென்றல் மெதுவாயிருந்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் நம்பி அந்த இடத்தை விட்டு பெயர்ந்தார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளே கடுங்காற்று வந்து விட்டது. ஐயா, அம்மா, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தை பார்க்க கூடாதுன்னா இந்த ஆலயத்தில் இருந்து சொல்லப்படுகிற அவருடைய வார்த்தை, சில நேரங்களில் அந்த வார்த்தை அன்பாய் வரும், சில நேரங்களில் அந்த வார்த்தை மிருதுவாய் வரும், சில நேரங்களில் அந்த வார்த்தை இரக்கமாய் வரும், சில நேரங்களில் அந்த வார்த்தை மிக கடினமாய் வரும். பேசுகிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இந்த பவுல் சொன்னதை போலவே நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கப்பலுக்கு சேதம், கப்பலுடைய உபகரணங்களுக்கு சேதம், கப்பல்ல இருந்த சரக்குக்கு சேதம், எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டாங்கல்ல, எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டாங்க. நல்லா தான் இருக்கிறோம். ஏன் இந்த மருத்துவ செலவு? ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த சுகவீனம்? எங்க ஊழியத்தில் ஒரு குடும்பம், ஒரு இந்து குடும்பம், கஷ்டப்படுற குடும்பம், ஒரு தாழ்ந்த குடும்பம், அவர்கள் வந்தார்கள். புருஷங்குள்ள பேய், பொண்டாட்டிக்குள்ள பேய், புள்ள 8வது படிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணீர் வாய்க்குள்ள போக முடியாது, கொஞ்சம் தண்ணி குடிச்சா வாமிட் எடுப்பான். இன்னொருத்தனுக்கும் பிரச்சனை. இந்த 4 பேர் பிரச்சனையும் 10 நிமிஷத்தில் ஆண்டவர் சுகப்படுத்தினார். இவனுக்கு ஜெபம்னா அவங்க அம்மா உருளுது, அந்த அம்மா உருண்டவனே அந்த ஐயா உருள்றாரு. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி இவனுக்கு தண்ணி கொடுத்து ஜெபம் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில கொண்டு வந்து 10 லட்சம் ரூபாய் கடனோட இருந்தாங்க. எவ்வளவு லட்சம்? 10 லட்சம் ரூபாய் கடனோட. இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு படாத பாடுபட்டு ஜெபம் பண்ணி சொந்த உழைப்புல இந்த எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சாங்க. அடைச்சு முடிச்சவனே என்ன செய்யணும்? அதற்கு பிறகு ஒரு ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கணும்ல. ஆமா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொம்பா காட்டிட்டு கிளம்பிட்டாங்க. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நான் என் மனைவியும் எவ்வளவோ இறங்கி பேசணும். இத்தனைக்கு எங்களுக்கு சபை ஊழியம் கிடையாது. எவ்வளவோ இறங்கி பேசணும். நான் என் மனைவி 30 கிலோமீட்டர் அவங்க வீடு பைக்கில் போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு நாள் ராத்திரி, மிஸ் ஆயிடாதீங்க, வீணா போயிடுவீங்க, லைஃப் போயிடும், எவ்வளவோ எச்சரிச்சோம். திரும்பி வந்தாங்க. எப்படி தெரியுமா வந்தாங்க? 48 லட்சம் ரூபாய் கடனோட வந்தாங்க. 48 என்ன செய்ய முடியும்? இங்க இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், ஒருவேளை அது ட்ரெஸ்ஸிங்ல வேணா அது வித்தியாசங்கள் இருக்கும். ஐயா ஒயிட் போடலாம், நான் இந்த மாதிரி போட்டு வரலாம். ஒருவேளை ட்ரெஸ்ஸிங்ல வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனா வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை ஆம் என்றும் இந்த வார்த்தை ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த பவுல் சொன்னது அப்படியே நிறைவேறிச்சு. கடைசியா தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன போதுதான் பவுல் சொல்லுகிறார், திடமனதாய் இருங்கள், இப்பொழுது நான் உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரி என்னிடத்தில் வந்து சொன்னான், நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் ஒரு மனுஷனை எப்படியாவது சுத்தப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு என்னமாவது பண்ணி சுத்தப்படுத்திடுவார். ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் விட மாட்டார். எந்த இடத்துக்கு போனாலும் சரிதான், நீ எப்படி பின்மாற்றம் அடைஞ்சு போனாலும் சரிதான், உன்னை நெருக்கி, உன்னை ஒடுக்கி, உன்னை ஒண்ணுமில்லா மாற்றி மறுபடியும் கொண்டாந்து உள்ள போட்டுருவார். இங்க இருக்கும் போதே சுகத்தோட பலனோட கர்த்தருக்கு உண்மையா இருக்க பழகி கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீர்களேயானால் அந்த ராஜா கேட்பான், இந்த ராஜாவினுடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் உங்களை தப்புவிக்க போகிறவர் யார்? கேட்டானா இல்லையா? கேட்டானா இல்லையா?
ஒரு நெருக்கம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். சொல்லுங்க வாய் திறந்து. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க வாய் திறந்து. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம், நாங்கள் சேவிக்கிற எங்கள் தெய்வம், நாங்கள் தொழுது கொள்கிற எங்கள் குலதெய்வம் எங்களை தப்புவிக்க. சொல்ல மாட்டீங்க பாருங்களேன். எங்களை வாழ வைக்க, எங்களை உயர்த்த, எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை அதிசயமா இந்த பூமியில அடையாளப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நாங்க உத்தரவு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. அவர் உத்தரவு சொல்லுவார். யார் உத்தரவு சொல்லுவா? அவர் உத்தரவு சொல்லுவார். தூக்கி போட்டாங்க 7 மடங்கு அக்கினி. தூக்கி போட்டவெல்லாம் செத்துட்டான். அப்படிதானங்க பைபிள்ல இருக்கு. தூக்கி போட்டவெல்லாம் செத்துட்டான். உள்ள போனது 3, வெளியில வந்தது 3, நடுவில் சுத்தினது 4. கையை தட்டி. நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நெருக்கத்தை என்கிட்ட கொடு. நெருக்கத்துல என் மேல நம்பிக்கை வை. 2018 வருஷம் என் மனைவிக்கு ஒரு பொல்லாத வியாதி. 2008 வருஷமே ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க. திருமணம் தப்பவே 4 நிமிஷம் அவ மறைந்து போறதை போல. 2018 வந்தது ஒரு மிக கொடூரமான வியாதி. ஏன்னா ஊழியத்தில் அங்கங்க போய் ஏகப்பட்ட பிசாசை விரட்டுறோம். என்னென்னமோ ஆண்டவருடைய கிருபையில் பண்ணிட்டு வரோம். சென்னையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போது கர்த்தருடைய கிருபையினாலே வெளி தேச ஊழியங்கள் எல்லாம் எனக்கு ஓப்பன் ஆயிருந்தது. தம்பியை தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கூட இருக்க வச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். ஃபாரின் போயிட்டேன். போகும்போதெல்லாம் என் இருதயத்தில் ஆயிரமான கேள்விகள். எங்கள் அம்மாவுக்கு ஒரு வியாதி வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி அந்த சாட்சி நான் நாளைக்கு சொல்கிறேன். அடுத்தது இப்படியா பல யோசனைகள். ஊழியம் செய்கிறோம்ல, பல யோசனைகள். என்னதையா நான் துரோகம் பண்ணேன் சொல்லுங்க. பரவாயில்ல, நீங்கள் கொடுக்குறத வாங்கிக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். நன்மையை கொடுத்தாலும் வாங்கிப்போம், தீமையை கொடுத்தாலும். 4 மணி நேரம் விமானம் பறந்தது. போய் இறங்கினேன். முதல் நாள் கூட்டம். அங்கே மத்தியானம் 2:30 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். சாயங்காலம் 6:30 மணிக்கு கூட்டம். முதல் காரியமே என் மனைவிக்கு என்ன பிரச்சனையோ, பிளட்ல ஒரு இன்ஃபெக்ஷன், அது சம்பந்தமான ஒரு வியாதி, என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனையோட ஒரு லேடியை ஒரு வீல் சேர்ல கொண்டு வந்து வச்சு மேலே கொண்டு வந்தான். என் கூட வந்த தம்பி சொன்னான்னா, அன்னி மாதிரி அந்த வியாதி. கையை வச்ச அடுத்த நிமிஷம் அந்த வீல் சேர்ல அப்படியே எழுந்துச்சாங்க. நான் வீடியோ வச்சிருக்கேன். அவங்க சொல்றாங்க, 6 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எந்திரிச்சு நிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், வியாதியே வந்தாலும் ஆகுலம் அடைவதில்லை. அந்த 2018க்கு பிறகு அவருடைய ஜபஜீவியம் மாறுனுச்சு. இன்னைக்கு வந்து வர்ஷிப் பண்ணான பேய் சும்மா தெரிக்குது. மறுரூபம் மடுத்தினார் கர்த்தர். பல மீட்டிங்ல என் பின்னாடி நின்று பாடவா என்னையே தூக்கும். அந்த அந்த அனாயிண்டிங் என்னையே தூக்கும். அப்படியே நினைப்பேன் நான். ஒரு இக்கட்டு வரும்பொழுது, ஒரு நெருக்கம் வரும்பொழுது, ஒரு பலவீனங்கள் வரும்பொழுது கர்த்தர் ஒரு விசாலமான இடத்துக்கு கொண்டு போக போகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சொல்லுங்க எல்லாரும், நான் அவர் தோல்ல. பயந்துராதீங்க, கலங்காதீங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்ததாதான் நான் ஊழியக்காரன் நின்றுகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்ததுனால தான் நான் ஊழியக்காரன் நின்றுகிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. 3வதாய் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அவர் மேல நம்பிக்கை வைங்க. எதுவுமே இல்லை, ஆனா அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். வேதம் சொல்லுது, ரோமர்ல 4ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களானால், ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமென் சொல்லுங்களேன். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை அவள் எண்ணாமல் இருந்தாள். அப்படியே விட்டுட்டாரா ஆண்டவர்? அப்படியே விட்டுட்டாரா? இல்லையே. தேவன் அற்புதமா பெருக பண்ணினார்.
நம்பிக்கை இல்லாத நேரம் யோபு சொல்லுகிறான், ஐயோ என்னுடைய பாரங்களை நான் ஒரு தராசில வைத்து பார்த்தால் அது கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக பாரம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் இருந்தது, இப்ப ஒண்ணுமே இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? யோபு 42 அதிகாரம் 9 வரைக்கும் தான். 10 கர்த்தர் அவனை தேவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லாத நேரத்தில், ஐயா பாக்கெட்ல 10 காசு இல்லைங்க, கர்த்தரை நம்பு. பலவீனத்தோட இருக்கிறேன், கர்த்தரை நம்பு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இல்ல நாளைக்கு நடக்கும். நம்புகிறதற்கு ஏதும் இல்லாத நேரத்தில், அதுதான் விசுவாசி. எல்லாம் இருந்து விசுவாசிக்கிறது விசுவாசம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒருத்தர் இருக்கிறார். யாரு? கர்த்தர் இருக்கிறார். என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா அவர் இருக்கிறார். சின்ன கூரை வீட்டில் இருந்தாங்க. கூரை வீட்டில் இருந்தபோது 2 அடி கவர்மெண்ட் இடம் இருந்துச்சு போல இருக்கு, எங்களுக்கு தெரியாது. அது ஒரு 36 வீடை இடிச்சாங்க. அதில் எங்கள் வீடு இடிப்பட்டது. அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா சின்ன கூரை வீடு, சின்ன வீடு, இந்த ஸ்டேஜில் பாதி தான் இருக்கும். நல்ல விசாலமான வீட்டில் இருந்து எல்லாம் சரிச்சு போய் சரிஞ்சு சின்ன இடத்துக்கு வந்துட்டோம். இருந்த வீட்டையும் இடிக்கிறாங்க. அந்த 2 அடி இடிச்சாங்கன்னா வீடே இடிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ வெளியில் நின்று நான் சொன்னம்மா, கவலைப்படாதம்மா, ஏசப்பா இது மாதிரி ஒரு 20 மடங்கு பெரிய வீட்டை நமக்கு கொடுப்பாங்க, நீ ஏமா கவலைப்படுற? எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாம் இவருக்கு ரீச்சார் போ, இங்கே இருக்கிறதே இல்லையா, என்னடா இருக்கு, வாயிலே வயிற்றுல அடிச்சுட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்போ என் புருஷன் உயிரோடு இருந்தால் விட்டுருப்பாரா? புருஷன் செத்துருப்பாருமா. ஆனால் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம், மரித்து நின்று இன்னும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற சொன்ன கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருமா. நீங்கள் எங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி ஏசப்பா கட்டி கொடுத்துருக்குறாங்க. எக்கச்சக்கமான பேருக்கு எங்கள் வீடு ஒரு உறைவிடமாக இருக்கு, ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கு, அடைக்கல பட்டணமாக இருக்கு. நம்புகிறதுக்கு ஏதும் தான் இல்லை. அப்படியே ஆண்டவரை முறுமுறுத்துட்டோமா? இல்லை. ஒன்று போதுனா, கர்த்தர் நாளத்தனையா என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? உன் படிப்பை நம்பாத, உன் திறமையை நம்பாத, அந்தஸ்தை நம்பாத, உன் பேக்ரவுண்டை நம்பாத, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. ஆமென் சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 1:9 சொல்லுது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. எங்கள் மேல நம்பிக்கையா இல்லையா? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உங்க நம்பிக்கை யார் மீது இருக்கிறதம்மா? வியாதியின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, அங்கலாய்ப்பின் மத்தியில, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. எத்தனை பேர் வியாதியோட வந்திருக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்களா பார்க்கலாம். எத்தனை பேர் பலவீனத்தோட இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொடுவார். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரிதாங்க, நீ எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரிதான், உன் நம்பிக்கை அவரா இருந்தா, நம்பிக்கையின் தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சொல்லுங்க எல்லாரும் வாயிட்டு சொல்லுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமா, ஆனா ஒண்ணு மட்டும். என் ஊழியத்துல 2014 வருஷம் 17ஆம் வருஷம் நினைக்கிறேன். ஆமா, ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். 3 நாட்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைநகரில் வச்சு எங்கள் ஊழியத்தின் சார்பாக நடத்தணும். நடத்தி முடிச்சாச்சு. 3ஆவது நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட டெவல் ஸ்பிரிட் இருந்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு இல்லை, தாங்கி பிடிச்சி கொண்டு வந்தாங்க. என்னன்னு கேட்டால் அவர் இந்த அங்காடியில் வேலை செய்கிறவர்.
அங்காடியில் கணக்கு எழுதுறவர். திடீர்னு அவருக்கு 2 கண் பார்வை போயிடுச்சு. அவர் சொந்த ஊர் காட்டு மன்னார்குடி அப்படிங்கிற ஒரு ஊர். சொன்னாங்களா, அண்ணன் ஒருத்தர் மீட்டிங் நடத்துறாரு, போவோம் நம்ம ஏதாவது ஏசப்பா செய்வோம். கூப்பிட்டு வந்தாங்க. 2 கண்ணும் தெரியல, சுத்தமாக தடவிட்டு வந்தேன். நான் சொன்னேன், ஐயோ அந்த அனாயிண்டிங் நேரத்தில் கொண்டு வந்திருக்க கூடாதா? அந்த குருட்டு மனுஷன் சொன்னார், பரவாயில்லையா, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்கள் ஊழியத்தில் ஏசப்பா செய்கிறாரு. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கையை மட்டும் என் கண்ணு மேலே வைங்களேன். அவர் சொன்ன சாட்சிங்க. உங்கள் கையை இந்த கண்ணில் வைங்க. சீரியஸாக சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன், எனக்கே நம்பிக்கை இல்லை. சும்மா அப்படி கையை வச்சு, ஏசப்பா மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற நீர், இந்த மரித்து போன பார்வை உயிரடைட்டும்பா. இந்த கையை எடுத்தேன், மனுஷன் குதிக்க ஆரம்பிச்சார். என் கண்ணு வெளிச்சமாயிட்டியா, என் கண்ணு நல்லா தெரியுதியா. மறுபடியும் வேலையில் போய் ஜாயின் பண்ணாரு. இன்னைக்கும் சூப்பராக கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆனா ஒண்ணு மட்டும், நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நான் நம்புவேன், நான் நம்புகிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, எங்களை வாழ வைக்க, எங்களை சுகப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அப்படி எல்லாரும் எழுந்து கொஞ்சம் கிட்டக்க வரீங்களா? Yeah.